அண்மைச் செய்தி. முன்னாள் அமைச்சர் KD ராஜேந்திர பாலாஜி மீதான மோசடி வழக்கை CBI வசம் ஒப்படைக்க வேண்டுமென்று விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தொடர்பான மேலும் தகவல்கள். வணக்கம். முந்தைய அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி மூலம் ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி விருதுநகரைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் பிரமுகர் விஜய் நல்லதம்பி என்பவர் சாத்தூரை சேர்ந்த ரவீந்திரன் என்பவரிடம் சுமார் 30 லட்சம் ரூபாய் பெற்றிருக்கிறார். உறுதியளித்தபடி வேலை வாங்கி கொடுக்காததால் ரவீந்திரன் போலீசில் புகார் தெரிவித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, விஜய் நல்லதம்பி உள்ளிட்டோருக்கு எதிராக விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் நிலுவையில் உள்ள இந்த வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி ரவீந்திரன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் என்பதால் அவரது அரசியல் செல்வாக்கு காரணமாக வழக்கில் இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவு அமல்படுத்தியது குறித்து அறிக்கை தாக்கல் செய்வதற்காக இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பாக இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக வழக்கு தொடர அரசின் அனுமதி பெறும் நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதி வேல்முருகன் உயர்நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்தப்படாததால் அந்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் தமிழக போலீசாருக்கு நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த நேரம் இல்லாததால் இந்த வழக்கின் விசாரணையை CBI வசம் ஒப்படைக்கும்படியும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.